அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ பதிவுகளில் தொடர்ந்து லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள் தான் வேல்யூவேஷன் ஜோனில் கிடைக்கிறாங்க. அதுவும் பாதி ஸ்டாக்ஸ் இன்னமும் விலை அதிகமாக தான் இருக்கிறாங்க. எல்லா செக்டர்லையும் ஒரு சில ஸ்டாக்ஸு லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள் இப்போவும் நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் கிடைக்கிறாங்க. நான் அதை மட்டும்தான் வாங்குறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நோன் ஐடியாவே பேசுகிறியே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் கான்டெக்ஸ்ட்டுக்கு, இன்றைக்கி இருக்கிற இந்த கிளைமேட், மார்க்கெட்டினுடைய கிளைமேட்டுக்கு லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள் மட்டும்தான் ஓரளவு வேல்யூவேஷன் ஜோனில் இருக்கிறாங்க. எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற ஜோனில் இருந்து வேல்யூவேஷன் ஜோனுக்கு 20 to 25 பிக்கு என்ட்ராகிறாங்க. இப்போ நீங்கள் லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளை வாங்கினாலும் உங்களுக்கு மாட்ரேட்டாக தான் ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள் மட்டும்தாங்க ஓரளவு வேல்யூவேஷன் ஜோனில் இருக்குன்னு சொல்கிறேன். இந்த கம்பெனிகள் எல்லாமே குவாலிட்டிக்கு குவாலிட்டி, சேஃப்டிக்கு சேஃப்டி, 20 வருஷம் கழிச்சும் இருப்பாங்க. தன்னை மார்க்கெட்டில் நல்லா நிலைநிறுத்திய கம்பெனிகள், நல்ல மேனேஜ்மெண்ட் உள்ள, நல்ல ப்ரொமோட்டர் உள்ள, நிஃப்டி 50க்குள்ளே உள்ள ஸ்டேபிளான குரோத்தை காட்டக்கூடிய, என்னைக்கா இருந்தாலும் மேலே எழுந்திருச்சு வரக்கூடிய சூப்பரான கம்பெனிகள். இதுவரைக்கும் இந்த மாதிரி வேல்யூவேஷன் ஜோனில் வராத கம்பெனிகளும் இருக்கிறாங்க. ஜென்ரலாகவே இந்த மாதிரி ப்ளூ சிப் லார்ஜ் கேப் பங்குகள் அதிக வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகும். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் காலகட்டத்துக்கு நமக்கு இந்த பங்குகள்லாம் வாங்குறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தான் கொடுக்குறதா நான் கருதுறேன். அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அதுக்காக நான் மிட் கேப்பு ஸ்மால் கேப்புக்கு எதிரானவனா? கிடையவே கிடையாது. மிட் கேப் ஸ்டாக்ஸு, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல டாப் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் ஒரு 20-25 ஸ்டாக்ஸை நான் பார்த்தா எல்லாம் வேல்யூ பயங்கரமாக இருக்குங்க. ஸ்டாக் ப்ரைஸ் பேட்டர்னே பார்த்தா உச்சத்தில் இருக்குது, மேலே ஏறி இருக்குது. அல்லது கரெக்ஷன் கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் தான் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. மிட் கேப்பு ஸ்மால் கேப்பில் நீங்கள் டேரெக்டாக ஸ்டாக் பிடிக்கிறீங்க அப்படின்னா அதில் நிறைய ஜங்க் இருக்கும், ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும். டைம் கரெக்ஷன் ஆச்சுன்னா 10 வருஷத்துக்கு அப்படியே படுத்தே கிடக்கும். நீங்கள் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிற இந்த காலகட்டங்கிறது மார்க்கெட் உச்சத்தில், அந்த ஸ்டாக் எல்லாம் உச்சத்தில் இருக்குது, விலை உச்சத்தில். இப்போ போய் வாங்கணுமா? அதுதான் எனக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. இப்போ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் த ரேஸ் இஸ் ஸோ லோ அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங்கு. அதாவது விலை அதிகமாக இருக்குது, வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, மார்க்கெட் என்ன தான் கரெக்டாகி மேலே போகுது அப்படின்னு நம்ம பேசினாலும் ஐ டோன்ட் திங்க் மிட் கேப் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் வில் கோ டு நியூ ஹைஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கிலீஷில் பேசிட்டேன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் ஆல்ரெடி வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. மார்க்கெட் மேலே தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி நானும் பர்சனலாக ப்ரெடிக்ட் பண்ணுறேன். மார்க்கெட் மேலே போக போகுதுன்னா எல்லா ஸ்டாக்குமே மேலே போகணுங்கிற அவசியம் கிடையாது. லார்ஜ் கேப் ப்ளூ சிப் கம்பெனிகள் எதெல்லாம் வேல்யூவேஷன் ஜோனில் இருக்குதோ அதெல்லாம் மக்கள் வாங்குவாங்க. அதெல்லாம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கொஞ்சம் மேலே போகும். எதெல்லாம் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த ஸ்டாக்கெல்லாம் கரெக்ட் ஆகும். செக்டர் ரொட்டேஷன் நடக்கும், செக்டருக்குள்ளே ஸ்டாக் ரொட்டேஷன் நடக்கும். வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்கில் விற்றுட்டு வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கிற அதே செக்டரில் உள்ள ஸ்டாக்கை வாங்குவாங்க. இந்த மாதிரி மார்க்கெட் தன்னை பேலன்ஸும் பண்ணும். இந்த ப்ராசஸில் நீங்கள் மிட் கேப்பு ஸ்மால் கேப்பை வாங்கினீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நான் பார்க்குறேன், எல்லா கம்பெனிகளையும் பார்க்குறேன், எல்லாமே விலை ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா அது நல்ல ஸ்டாக்காக இல்லாமல் போச்சு அப்படின்னா, அது ஜங்க் ஸ்டாக்காக இருக்குன்னா போட்ட காசு ஃபுல்லாக போயிடும். அதே சமயம் ஓரளவு நல்ல ஸ்டாக்காக இருந்தாலும் வேல்யூ அதிகமாக வாங்குறதுனால இன்னமும் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகும், அதுக்கப்புறம் டைம் கரெக்ஷன் ஆகும், நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருவீங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு லார்ஜ் கேப் ப்ளூ சிப்பில் தாங்க ஓரளவு வேல்யூவேஷன் இருக்குது. இந்த வேல்யூவேஷனில் நீங்கள் இப்போ போட்டாலும் உங்களுக்கு மாட்ரேட்டாக ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் எல்லாருமே டிமாண்டாக இருக்குது, எல்லாரும் இன்னமும் ஆக்டிவாக இருக்கிறாங்க. இப்போ 20% மார்க்கெட் கரெக்டாச்சுல்ல, இவ்வளோ மாதம் கரெக்டாச்சுல்ல, அப்போ லைட்டாக ஃபியர் வந்துச்சு. இப்போ மறுபடியும் மார்க்கெட் ஒரு 10% மேலே ஏறிடுச்சு. இன்னமும் இந்த லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளில் தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் நினைக்கிறேன்.
இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், பர்சனல் விசன்னு. நானுமே வந்து மிட் கேப் பிடிக்கணும்னு நினச்சி ஒரு 5-6 ஸ்டாக்கு வந்து இந்த மார்க்கெட் 22,000 பாட்டம் போனப்போ பிடிச்சேன். அதில் ஒரே ஒரு ஸ்டாக்கு தான் வந்து ஒரு 5% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. மற்ற 4 ஸ்டாக்கும் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் நெகட்டிவில் தான் இருக்குது அல்லது படுத்த படுக்கையாக இருக்குது. எனக்கு என்னமோ ட்ரெண்டு பிரகாரம் வந்து மிட் கேப்பு ஸ்மால் கேப்பில் ரொம்ப ரொம்ப செலக்டிவாக நீங்கள் சூஸ் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா ஓவராலாக அந்த ஏரியாவில் வந்து வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ட்ரெண்டு மாறும் பொழுது நானே உங்களுக்கு என்னுடைய மாடல் போர்ட்ஃபோலியோ இப்படி ரீசெண்டாக வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்டாக்ஸு எனக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நல்லா பார்த்துட்டு ஒரு ஸ்டாக்கை குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், ப்ரொமோட்ரு, மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி, வேல்யூவேஷன்லாம் பார்த்து பிடிக்க வேண்டியது உங்கள் கடமை. எப்பொழுதுமே வந்து காசு இருக்குது அப்படிங்கிறதுக்காக உடனே கொண்டு போய் மார்க்கெட்டில் கொட்டாதீங்க. உங்களுடைய காசினுடைய மதிப்பு அப்படிங்கிறது பியர் மார்க்கெட்டில் இன்னும் வேல்யூ ஜாஸ்தி. ஸோ டெப்ட் ஃபண்டில் பார்க் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தெரியலைன்னா பார்க் பண்ணுங்கள். சும்மா வந்து யாரோ சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தர் வந்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டாக்கை தயவு செஞ்சு காப்பி அடிக்காதீங்க. உங்களுக்கு லாஸு தான் வந்து அதிகமாக வர்றதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியில் வாய்ப்பு அதிகம். சரிங்களா? எதா இருந்தாலும் புரிஞ்சு பண்ணுங்க அப்படிங்கிறது தான் வந்து பேசிக்காக நம்ம சொல்கிற விஷயங்க. நம்ம பழைய வீடியோக்களை போய் பாருங்கள். நான் ரொம்ப நாளாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன், லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளில் மட்டும்தான் வேல்யூவேஷன் இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இதை விட ஓவர் வேல்யூவேஷன் ஜோனில் இருந்தாங்க. அப்போவும் நான் உங்கள்கிட்ட சொன்னது வந்து என்னென்னா, இந்த மாதிரி நல்ல பங்குகள் HDFC பேங்க்கெல்லாம் வந்து பாருங்கள், டைம் கரெக்ஷனில் அப்படியே இருக்குது. இப்போ வந்து இந்த கம்பெனிகளை வந்து வாங்கலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து வேல்யூவேஷன் ஜோனில் கரெக்டானாலும் இந்த மாதிரி பெரிய பங்குகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் பெருசாக உடஞ்சிராது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. அந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், FIIஸ்லாம் விற்கிறாங்கங்க, அதனால தாங்க ப்ளூ சிப் கம்பெனிகள் பெரிய கம்பெனிகள்லாம் ஏறலைங்க அப்படின்னு சொன்னேன். அதுதான் காரணம். அதே சமயம் வந்து மிட் கேப்பு ஸ்மால் கேப்பெல்லாம் வந்து பயங்கர வேல்யூவேஷனில் இருக்குது. மார்க்கெட் எங்கேயோ மேலே போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓரளவு வந்து இந்த லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள் மட்டும்தான் வந்து வேல்யூபிளாக இருக்குது அப்படின்னு நான் தொடர்ந்து பேசிகிட்டே வர்றேன். ஆனால் இப்போ என்ன நடக்குது? FIIs திருப்பி வர்றாங்க தானே. கடந்த 10-12 நாளாக வந்து தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ எந்த பங்குகளை வாங்குவாங்க? நீங்களே உங்களை கேள்வியை கேட்டுக்குங்க. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து அடுத்த புல் ரன்னுக்கு தான் வந்து தயாராகுது. சரிங்களா? அதாவது என்னென்னா 22,000ங்கிற பாட்டத்தை தொட்டுட்டு மேலே தான் போக போகுது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன். இப்போ மேலே போகுது அப்படிங்கிறதுக்காக மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் வந்து பயங்கரமாக மேலே போகுதுன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ஹை குவாலிட்டி ரிசல்ட்டை வந்து தக்க வச்சு அதுக்கும் மேலே க்ரோத் கொடுக்குற கம்பெனிகள் மட்டும்தான் இன்னும் மேலே போகும். பெரும்பாலான கம்பெனிகள் அதிக வேல்யூவேஷனில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே கரெக்டாவாங்க, ரீபேலன்ஸ் ஆவாங்க. மிட் கேப்பில் இருந்தும் ஸ்மால் கேப்பில் இருந்தும் காசு பறந்து திருப்பி லார்ஜ் கேப்புக்கு வரப்போகுதோ அப்படிங்கிற எண்ணம் தான் வந்து எனக்கு ரொம்ப உறுதியாக தோன்றுகிறது. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நண்பர்களே. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் என்னுடைய பர்சனல் ஃபீலிங்கை வந்து ஆதங்கத்தை ஷேர் பண்ணுறேன். லார்ஜ் கேப் ப்ளூ சிப் கம்பெனிகள் வந்து 20 PEக்கு கிடைக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு போர்ஷன் இருக்கணும். என்ன கம்பெனியாக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் எல்லா செக்டர்லையும் வந்து மிக்ஸ் பண்ணி தானே போட போகிறீங்க. எல்லா செக்டர்லையும் உள்ள லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளை மட்டும்தான் பிடிக்க போகிறீங்க. எல்லா செக்டரும் அட் அ டைமில் தான் பெர்ஃபார்ம் பண்ணாது. இன்றைக்கி ஐடியும் ஃபார்மாவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு 2 வருஷத்துக்கு படுத்து கிடக்குது அப்படின்னா, பேங்கிங்கும் FMCGயும் தான் வந்து நல்லா பண்ணுது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், இந்த 2 செக்டரும் வந்து நல்லா மேலே போய் ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கும். அது வரைக்கும் ஐடி டவுனாக இருக்கும். அடுத்து ஐடி மேலே எந்திரிக்க ஆரம்பிக்கும். இந்த FMCGயும் HDFC பேங்க்கு இந்த மாதிரி பேங்கிங் செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஓவர் வேல்யூ ஜோனுக்கு போயிருக்கும். அப்போ அங்கேருந்து ஒரு லாபம் வந்து பறந்து ஐடி செக்டருக்கு வரும். இந்த மாதிரி செக்டர் ரொட்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. இதை உணர்ந்து மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறத புரிஞ்சு இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிளாக உங்களுக்கு எல்லா செக்டர்லையும் உள்ள லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள் என்னென்ன பிடிச்சிருக்கு, என்னென்ன புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத போட்டுட்டு என்ன விலை வந்தால் கரெக்டான வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்துட்டு அதை மட்டும் பிடிங்க. அல்லது நிஃப்டி 50ல் வந்து சிப் பண்ணுங்கள். காசு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கா, வேறு வாங்கியே ஆகணும்னு துடிக்காதீங்க. ஜஸ்ட்டு வந்து கீப் இட் அஸ் கேஷு. அல்லது நீங்கள் தொடர்ந்து நல்லா தேடுங்க. மார்க்கெட்டுக்குள்ளே எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுடைய தேடல் எல்லாமே ஸ்டாக் பேரை சொல்லு நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற அளவில் தான் இருக்குதே தவிர, ஒரு ஸ்டாக்கை வந்து உள்ளுக்குள்ளே போய் தேடி கண்டுபிடிச்சி அது வந்து நல்ல ஸ்டாக்கு தானா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில், அதாவது நம்மளுடைய டாப் லெவல் அனாலிசிஸில் நல்ல ஸ்டாக்கு தானான்னு வந்து
உறுதி செஞ்சுட்டு அந்த ஸ்டாக்கினுடைய இபிஎஸ் growth ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டு அந்த ஸ்டாக்குக்கு போர்ட்ஃபோலியோ சைசிங்கில் எவ்வளோ அலோகேஷன் கொடுக்கணுமோ அந்த அலோகேஷனுக்கு நம்ம பிரித்து தொடர்ந்து அக்குமுலேட் பண்ணணும். அதுதான் வந்து டிசிப்ளினான இன்வெஸ்டருடைய ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொல்லிவிட்டு இதுக்கு மேலே நான் அட்வைஸ் கொடுக்கல நண்பர்களே, நான் வச்சிடறேன்.